ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி அடை தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 1 கப் ராகி மாவு, நம்ம கேப்பை மாவுன்னு சொல்லலாம். 1 கப் முருங்கைக்கீரை, 1 கப் வெல்லம், துருவிய தேங்காய் 1 கப், மல்லி இலை, கருவேப்பிலை 1 கப், வெங்காயம். இது எல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஒரு பவுல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ராகி கேப்பை மாவு அதில் போட்டுக்கிடுவோம். இது நம்ம ராகின்னு சொல்லலாம், கேப்பை மாவுன்னு சொல்லலாம், கேழ்வரகு மாவுன்னு கூட சொல்லலாம். இப்போ 1 கப் வெங்காயம் போட்டுக்கிடுவோம். முருங்கைக்கீரை அதுவும் நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். எல்லாமே நல்லா நம்மளுக்கு மாவோடு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நம்ம இதில் முருங்கைக்கீரை அதிகமாக சேர்த்துருக்கனால நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே இன்க்ரீஸ் ஆயிரும். இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. இப்போ ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல் மாவையுமே எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறங்க. நல்லா நம்மளுக்கு ஹேர் லாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிரும். இப்போ இந்த பதம் வரணும். வந்ததுக்கப்புறம் ஒரு தோசை கடாய் எடுத்து அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் தடவிக்கிடுவோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்த அப்படியே வச்சுருவோம். வச்சு இந்த மாதிரி அப்படியே தட்டி விட்ருங்க. நம்மளுக்கு கையில் பிடிச்சிச்சின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு மேலே இந்த மாதிரி தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மேலே தேங்காய் போட்டுக்கிடுவோம். போட்டு இப்போ நல்லா ஒரு சைடு வெந்துடுச்சு. இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுருவோம். இப்போ அந்த சைடும் வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துக்கிடுவோம். எடுத்து வச்சுருவோம். அவ்வளவுதான், நம்மளோட அடை செம்ம ஈஸி. இது மாதிரி நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.